கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வேத புஸ்தகத்தில் தானியேல் 6வது அதிகாரம் 28வது வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக வாசிக்கின்றோம். தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தானியேல் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதனுடைய காரியம், அவர் வாழ்வு எல்லாமே ஜெயமாக இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் தேசத்தில், அந்நிய தேசத்தில் சிறை கைதியாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி ஜெயமுள்ளதாக மாற முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது தானியேலைப் போல ஒரு ஜெயம் பெற்ற வாழ்வு நம்மளால் வாழ முடிகிறதா? நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் பல நேரங்களிலே தோல்விகளைத்தான் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு உண்டாகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது கையின் பிரயாசங்களிலே ஜெயம் எடுக்க முடியவில்லை என்கிறதான வேதனை அநேகருடைய உள்ளத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சிலருடைய வாழ்வில், குடும்ப வாழ்க்கையில் ஜெயமில்லாத ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளுடைய வாழ்விலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போல ஒரு ஜெயத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிறதான ஒரு ஏக்கம், ஒரு கவலை, ஒரு எண்ணம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் இன்று நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்றவர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய ஊழியத்தின் பங்குகளிலே, நீங்கள் செய்யக்கூடிய கர்த்தருடைய பணிகளிலே எனக்கு ஜெயம் கிடைக்கவில்லையே, எவ்வளவோ நான் போராடி கொண்டிருக்கிறேன், எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜெயத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்கிறதான ஒரு மனவேதனை உங்கள் இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததாம். வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிச்சயமாகவே ஜெயமுள்ள வாழ்வு உண்டு என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ஜெயித்த சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிறிஸ்து இயேசுவிலே வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார், உலகத்தை அவர் ஜெயித்தார், இயற்கையை ஜெயித்தார், பிசாசை இயேசு ஜெயித்தார், மரணத்தை இயேசு ஜெயித்தார், பாதாளத்தை இயேசு ஜெயித்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவருடைய எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் நாம்
54வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னும் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதம் 75:6 நாம் வாசிக்கும் பொழுது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும் என்று யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? எங்கிருந்து நமக்கு ஜெயம் உண்டாகும் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம்? இன்றைக்கு வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான், கர்த்தரிடத்தில் தான் ஒரு தேவ மனிதனுக்கு ஆமேன் ஜெயம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். ஆமாம், இயேசு கிறிஸ்துடைய சமூகத்திலிருந்து தான், இயேசு கிறிஸ்துவின் பட்சத்திலிருந்து தான் ஒரு தேவ மனிதனுக்கு ஜெயம் உண்டாகும். நீங்கள் இன்னைக்கு எனக்கு ஜெயமுள்ள வாழ்வு இல்லையே, எதெடுத்தாலும் என் வாழ்வு தோல்வியாக இருக்கிறதே என்கிற மனவேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்வு ஜெயமுள்ளதாக இன்று முதல் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமாம், திரும்பவும் நாம் தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்திலே அமை கவனிப்போம். அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேலுடைய காரியம் அந்த அந்நிய தேசத்திலே ஜெயமாக இருக்க சில காரணங்கள் உண்டு. நாம் தானியேல் புத்தகத்தில் அவன் 7 காரியங்களை நான் உங்களுக்காக இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, தானியேலுடைய காரியம் பாபிலோன் தேசத்தில் ஜெயமாக இருக்க முதலாவது காரணம் என்ன? சோத்திரம், ராஜாவினுடைய போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்திவிடக் கூடாது என்கிறதான ஒரு தீர்மானம் உள்ள ஒரு மனிதனாக தானியேல் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான ஒரு தீர்மானம், ஒரு எண்ணம், ஒரு முடிவு ஆமேன் தானியேலுடைய வாழ்விலே காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆமேன் பல நேரங்களிலே தோல்வியை சந்திக்க காரணம் என்ன தெரியுமா? அசுத்தமான காரியங்களை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறதுனாலே, அசுத்தமான கிரியைகள் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிறதுனால தான் நம்மால் ஜெயிக்க முடியவில்லை. இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத அசுத்தமான ஏதாகலும் காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் அவைகளை நீக்கிவிடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் வேதத்திலே படிக்கும் பொழுது, தானியேல் 6வது அதிகாரத்தினுடைய 10வது வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, தானியேல் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான். தானியேலுடைய ஜெபத்தை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் அறிந்திருக்கிறோம். தினமும் 3 வேளை தவறாமல் ஜெபிக்கின்ற ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டான். அந்த அந்நிய தேசத்தில் அவன் சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக இல்லை. இவனாகலும் 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேறு யாரை நோக்கி மன்றாடினாலும் முறையிட்டாலும் ஜெபித்தாலும் அவர்கள் சிங்கக்கெபியிலே போடப்படுவார்கள் என்கிற கடினமான உத்தரவு ராஜாவினால் பிறப்பிக்கப்பட்ட போதிலும் கூட தானியேல் என்கிற தேவ மனிதன் ஜெபத்தை விட்டுவிடவே இல்லை. எனக்கு ஏதோ ஒரு சூழலுக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பதை விட்டிருப்பீர்கள், ஆனால் அதுவே உங்கள் ஜெயத்துக்கு தடையாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் விட்ட அந்த ஜெபத்தை, இன்னைக்கு நீங்கள் விட்டுவிட்ட அந்த ஜெபத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஜெப வாழ்வை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்வை தந்திருளுவாராக. இன்னும் தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்திலே வாசிக்கும் பொழுது 3ஆவதாக தானியேல் என்கிற தேவ மனிதர் அவன் வேதத்தை வாசிக்கின்ற ஒரு பழக்கமுள்ளவராக காணப்பட்டான். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு வேதத்தை வாசிப்பதை மறந்திருக்கலாம். வேத வசனங்களை வாசித்து பல நாட்களும் மாதங்களும் வருடங்களும் ஆயிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆலயத்துக்கு செல்கிறீர்கள், தேவனை ஆராதிக்கின்றீர்கள், எல்லாம் நல்லதுதான். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் வேதத்தை முறையாக வாசிப்பதில்லை. வேதத்தை திறந்து வாசித்து தியானித்த ஒரு காலம் இருந்தது. அந்த காலங்களில் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்வு கிடைத்தது உண்மைதான். இன்றைக்கு நீங்கள் எடுக்கின்ற எல்லா உங்கள் வாழ்வையே இன்றைக்கு சோத்திர தீமையாகவும் தோல்வியாகவும் இருப்பதற்கு காரணம் வேதத்தை நீங்கள் மறந்து போனீர்கள். வேதத்தை நான் வாசிக்காமல் விட்டுவிட்டதினாலே சோத்திர நம்முடைய வாழ்க்கைகளிலே பல குழப்பமான காரியங்கள் வந்துவிட்டது. ஆகவே யாராகிலும் வேதத்தை வாசிப்பதை நீங்கள் நிறுத்தி இருந்தால் இன்றைக்கு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஏனென்றால் உங்கள் காரியம் ஜெயமாய் முடிய வேண்டும் அல்லவா? சோத்திரம் 9ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்திலே வாசிக்கும் பொழுது தானியேல் உபவாசத்தோடு ஜெபிக்கின்ற ஒரு மனிதன். அவன் உபவாச ஜெபத்தை இன்றைக்கு அநேகர் விட்டுவிட்டார்கள், உபவாசிப்பதை மறந்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய ஜீவிதம் உபவாசித்து ஜெபித்ததை விட்டுவிட்ட மறந்து போன ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபவாசத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உபவாச ஜெபங்கள் இருக்கிறது, ஆனால் உபவாசம் இருப்பதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் உபவாசித்து சில காரியங்களுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். ஆகவே நீங்கள் எந்த காரியத்திலாகலும் உங்களுக்கு ஜெயம் இல்லை என்று உங்களுக்கு தோன்றினால் உபவாசத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உபவாசத்தை போட்டு பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அடுத்தபடியாக நாம் வாசிக்கும் பொழுது 5வதாக நாம் படிக்கும் பொழுது தானியேல் 2வது அதிகாரம் 49வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கின்றோம், தானியேல் தன் நண்பர்களுக்காக ராஜாவிடத்திலே பரிந்து பேசக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார். நாம் இப்படி பேசுவதுண்டு, திறப்பிலே நின்று ஜெபிக்கின்ற ஒரு மனிதன், மற்றவர்களுக்காக கரிசனை உள்ள ஒரு மனிதனாக தானியேல் காணப்பட்டான். தான் உயர்த்தப்பட்ட பொழுது நான் மட்டும் நன்றாயிருந்தால் போதும் என்று நினைக்கவில்லை. தான் உயர்த்தப்பட்ட பொழுது தன்னை சார்ந்தவர்களும் தன்னோடு இருக்கிறவர்களும் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவராக காணப்பட்டார். ஆகவே தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற சில உயர்வுகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு உயர்வை தந்தது உண்டானால், தேவன் உங்களுக்கு நன்மைகளை தந்தது உண்டானால், உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த நன்மையை பகிர்ந்து விடுங்கள். உங்களால் யாராயிலும் உயர்த்தி வைக்க முடியும் என்று சொன்னால், யாருக்காவது எதாவது நன்மைகளை கொடுத்து உங்களால் அவர்களை வாழ வைக்க முடியும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அதை இன்றைக்கு செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். ஒருவேளை சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலருக்கு சில உதவிகளை நீங்கள் செய்திருக்கலாம். அதனாலே சில தீமைகள் வந்ததினாலே, சில சூத்திர கசப்பு குணங்கள் வந்ததினாலே, சில உங்களை குறித்த தவறான எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வந்ததினாலே, தவறான கசப்பான வார்த்தைகள் அவர்கள் பேசுறது நிமித்தமாக அந்த நற்செயல்களை நீங்கள் நிறுத்தி இருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும், நீங்கள் நன்மை செய்வதை நிறுத்தி விடாதிருங்கள். உங்களால் இயன்ற மட்டும் மற்றவர்களுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் கிராமங்களில், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ உங்களால் இயன்ற நன்மைகளை செய்து விடுங்கள். ஏனென்றால் உங்கள் காரியம் ஜெயமாய் முடிவதற்கு அது ஒரு காரணமாய் மாறிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 6வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதனாக காணப்பட்டான். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் தானியேல் ஆராதிப்பதை நிறுத்தவில்லை. வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியேல் இடைவிடாமல் ஆராதித்ததினாலே சிங்கக்கபியிலே போடப்பட்ட போதிலும் தானியேல் காப்பாற்றப்பட்டான். சிங்கக்கபி தானியேலுக்கு ஒரு பொருட்டல்ல, சிங்கக்கபி ஒரு ஆராதனை கூடமாக மாற்றப்பட்டது. பிரியமானவர்கள்,
பிரியமானவர்களே, சிலர் ஆராதனைக்கு வருகிறார்கள், தெய்வத்தை ஆராதிப்பதில்லை. சிலர் ஆராதனைக்கு சரியாக கடந்து சென்று தெய்வத்தை ஆராதிப்பதை சிலர் நிறுத்திவிட்டார்கள். இன்றைக்கு ஆராதிப்பதை நிறுத்திவிட்ட நீங்கள் அந்த ஆராதனையை திரும்பவும் ஆரம்பியுங்கள். தேவ சமூகத்திலே முழுமையாக அர்ப்பணித்து முழு உள்ளத்தோடு நீங்கள் ஆராதித்து பாருங்கள். தேவன் விரும்பக்கூடிய ஆராதனை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். கடைசியாக 7வதாக 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் தேவனுக்கு பிரியமான ஒரு புருஷன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படியானால் அந்த அந்நிய தேசத்திலே தானியேல் என்கிற சொல்லக்கூடிய தேவ மனிதன் தேவனுக்கு பிரியமானபடி தன் வாழ்க்கையை அமைத்து விட்டான். எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, எனக்கு பிடிச்சபடி தான் வாழ்வேன், இது என் வாழ்க்கை என்று சொல்லி அநேகர் சில தாறுமாறான எண்ணங்களை உடையவர்களாக இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இது உங்களுக்காக கற்றுக் கொடுத்த வாழ்க்கை தான். ஆனால் எப்படியாகிலும் வாழ வேண்டும் என்று அல்ல, தேவனுக்கு பிரியமானபடி நாம் வாழ வேண்டும். தேவன் விரும்பக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்வை தேவன் தருவார். இன்னைக்கு தோல்விகள் உங்களை விட்டு மாறுவதற்கு 7 காரியங்கள் தானியேலுடைய வாழ்வில் இருந்த 7 காரியங்களை நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 7 காரியங்களிலே ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்விலே குறைந்திருக்குமானால் அதை திரும்ப நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய வெற்றியையும் பெரிய ஜெயத்தையும் தருவா. எங்கெல்லாம் நீங்க தோற்று போனீங்களோ, எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்க தலை குனிஞ்சீங்களோ, அங்கெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் தலைகளை நிச்சயமாய் உயர்த்துவார். கரங்களை உயர்த்து